நம்மை பாதுகாக்கிற தெய்வம் பல வகையிலும் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இதோ பக்தன் தன் அனுபவத்தில் சொல்கிறான், கேட்போமா? சங்கீதம் 119:9. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதானே. அன்பானவர்களே, சரீரத்தை சுத்தப்படுத்த இன்றைக்கு பலவிதமான மருந்து மாத்திரைகள், ஷாம்பு போன்ற காரியங்கள்லாம் உண்டு தான். ஆனால் மனிதனுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்த ஒரே வழி இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட வேண்டிய காரியம். வாலிபன் என்று சொல்லும்போது ஒருவேளை வயதில் இளமையாக இருக்கக்கூடியவர்கள் மாத்திரமல்ல, யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு காத்திருக்கிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அவர்கள் வாலிபர்கள் தான் என்று வேதம் சொல்லுகிறது. இதை கேட்குற அன்பர்களை, உங்கள் வாழ்க்கையில் மனுஷனுக்கு காத்திருந்தீங்க, பணம் பதவி பட்டதுக்கு காத்திருந்தீங்க, உங்களை மேலும் மேலும் அது கரைப்படுத்திட்டு சிந்தையை சோர்வுடைய வைத்தது, பலவிதமான தீங்கு வந்தது. ஆனால் தான் வேதத்தில் வாசிக்கிறோம், தன்னை காத்து கொள்ளுகிறது தானே. இதை தான் இன்றைக்கு அநேகர் செய்ய முயற்சிப்பதே கிடையாது. நீங்களும் நானும் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை, எல்லா வகையிலும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தை செய்ய வேண்டுமானால் இந்த வேத வாக்கியத்தை சந்தேகப்படாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் ஒவ்வொருவரையும், இந்த வார்த்தையை கேட்குற எல்லோரையும் தேவன் வாலிபர்களாகவே எண்ணுகிறார். ஆக சோர்ந்து போக வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பலவீனங்கள், போராட்டங்கள் எல்லாம் முற்று பெற்றது. இன்றே உங்கள் ஆத்மாவி சரீரத்தை கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாய் காத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உதவி செய்வாராக. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி தங்கள் ஆத்மாவை சரீரத்தை சுத்தமாக்கும், எங்களை சுத்திகரியும் என்று வேண்டுகிற அத்தனை பேரையும் தொட்டு ஆசீர்வதி. இந்த வசனத்தின்படியே காத்து கொண்டு நடக்க அருள் தாரும். இவர்களை பயமுறுத்துகிற நோய்கள், போராட்டங்களுக்கு விளக்கும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். உங்களுக்காக திருப்பல் என்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரர் மணி ஐயர்.